Who's that? Annamalai, Who's BJP that? president, Oh. Coimbatore. The Joker. अन्नामलाई जी के बारे में पूछा गया तो डीएम के नेता ने अहंकार में कहा, कौन है वो अन्नामलाई? हु इज दैट? हु इज दैट? அண்ணாமலை யார் என்று அவர் ஒரு ஜோக்கர், உண்மையில் அவர் கோமாளி தான். இன்றைக்கு யூடியூபை எடுத்துக்கொள்ளுங்க, மீம்ஸ் பார்த்தா, ஏன்னா அந்த மீம்ஸ் உலகத்தின் சக்கரவர்த்தி யார் என்றால் அண்ணாமலை தான். அவர் இல்லாம ஒரு மீம் வருதா? பச்சோந்தி போல் மாறி 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 பேசிக்கிட்டே வர்றாங்க. ஒரு பக்கம் அதிமுக உறவுக்கு வர தேவையில்லைன்னாரு. ஐயோ வாங்க, எங்க கதவுகள் திறந்திருக்கு, ஜன்னல் யார் சொன்னா? ஒரு காமெடி பீஸ் தானே அது. அந்த காமெடி பீஸை நான் வேற என்னங்க சொல்றது? திரு மன்மோகன் சிங் மீது பெரிய பற்று இருக்காங்க. அவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் இல்ல, அவர் தமிழ்ல டிராமா போய் பேசுற மாதிரி டிராமாவும் பண்ணல. ஆனா ஏன் மோடியை தமிழ்நாட்டு மக்கள் ஒதுக்குறது காரணம் வெறும் வாயிலே வர சுட்டா. பிஜேபி காரன் எது சொன்னாலும் கூகுள போய் தேடு, அது சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். கையில போன் இருக்கு என்றால் புழுகு மூட்டைகளாக இருக்குது தவிர வெறும் அவர் பேசுறது அப்படி உண்மை வரல. என்ன திட்டம் வந்திருக்கு? நாங்க வந்து எங்க தேர்தல் அறிக்கை சொல்லுவோம், வந்தால் கேஸ் விலை 500 ரூபாய்க்கு தருவோம், டீசல் விலை 65 தரோம், பெட்ரோலை 75க்கு தரோம் சொல்றோமா? நீட்டை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்றோம். நீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லலாம். நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போய் சொல்லிக்கிறேன். அவங்க கொள்கையை அட்டாக் பண்ணுங்க, பிரின்சிபல் அட்டாக் பண்ணுங்க. இல்லை இந்த திட்டத்தை விட என் திட்டம் பெட்டர்ன்னு சொல்லுங்க, நான் பண்ணி இதோட பெட்டரா பண்ணுவேன்னு சொல்லுங்க. இன்னுமே இல்லையே. பெருமளா சித்தமா பண்ணுங்க. அரகண்ட் பொய். அந்த அம்மா வாயை திறந்தாலே பொய். ஆனால் அழகா பொய் சொல்லுங்க. அவங்க 5000 கோடி கொடுத்தோம். அப்போ முதலமைச்சர் சொன்னார், நீங்க கொடுத்த 5000 கோடி நாங்க ஏசியன் டெவலப் பேங்க்ல நாங்க வந்து கடன் வாங்கினோம். ஒருத்தர் கூட வேலை செய்யலையே. அதிமுக மறைமுகமா எல்லாமே பாஜக வேலை செய்யறாங்க. ஏன் வேலுமணி என்ன பண்றாரு? வேலுமணி அங்கே அண்ணாமலைக்கு தானே வேலை செய்யறார் மறைமுகமாக. எங்கெங்க பாஜக நிற்கிறதோ அங்கெல்லாம் பாஜக ஆதரவாக அதிமுகவே வேலை செய்யும். எங்களுக்கும் அதிமுக நேரடி போட்டி, நோட்டாவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி. அண்ணா ஒரு இளநீனா தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல எலெக்ஷன் கேம்பெயின் அது போறதுக்கு முன்னாடி கடந்த முறை உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் நான் பார்த்தேன். தேர்தல் முடிஞ்சு நடந்த அந்த பொதுக்கூட்டத்தையும் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அப்பெல்லாம் அவங்க கூட முக்கியமா டிராவல் பண்ண ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்த சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த ஜே அன்பழகன். இந்த முறை இந்த பயணத்தின் போது டு யூ ஃபீல் தட் அந்த ஒரு வெற்றிடம் இல்ல ஒரு பிரசன்ஸை மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பாக. மறைந்த திரு ஜே அன்பழகன் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அது நான் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்து நான் அவருக்கு அவர் தெரியும். அவர் கடையில் உட்காந்துருப்பார், பழக்கடையில். அவர் போய் தான் அங்கே தான் போய் வெடியெல்லாம் வாங்குவோம், அவர் கடையில் தான். அந்த பொழுத பழக்கம் குடும்பத்தில் ஒருத்தர். ஏன்னா அவர் தந்தை எங்கள் தந்தையுடன் தந்தையுடன் நெருக்கமானவர். ஒவ்வொரு தேர்தலும் அவர் வந்து அவர் பாணி வந்து ஒரு தேர்தலை சந்திப்பது வெல் வித்தியாசமாக இருக்கும். தேர்தல் அணுகுகின்ற முறையும் அவருக்கு வித்தியாச முறை. கண்டிப்பாக திரு ஜே அன்பழகனை நாங்கள் மிகவும் மிஸ் பண்றோம். பிரதமருடைய வருகையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட் ஷோஸ்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் நீங்க ராஜீவ் சர்தேசாயிட்ட கொடுத்த ஒரு நேர்காணல் அது முக்கியமான பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. பிரதமர் பொதுக்கூட்டத்திலையும் பேசினார். உங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணல, பட் ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு தலைவர், திமுக குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், அகங்காரம் பிடித்தவர், அண்ணாமலை யார் என்று கேட்டுவிட்டார், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர், ஒரு காவல்துறை அதிகாரி, அவரை யார் என்று தெரியவில்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த அகங்காரத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவாங்கன்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே தெரியாத உங்களுக்கு அண்ணாமலையா? காது கேட்காதுன்னு இல்லை, காது கேட்குது. எது தேவையோ அது மட்டும் திரு மோடி அவர்களுக்கு கேட்குது. ஐயோ, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதியை பற்றாக்குறை சரியாக தரதில்லை, தமிழ்நாடை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். குறிப்பாக வெள்ளத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்ட போது நாங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும், நிவாரணத்துக்கு ஒன்றிய அரசு பங்கை தாருங்கள் என்றோம். அப்ப காது கேட்கல. அதே மாதிரி தூத்துக்குடியில வெள்ளத்துல பாதிக்கும் போது நிவாரணம் தரணும், வாங்க கொடுங்கன்னா அப்ப காது கேட்கல. அதே போல் வந்து மெட்ரோ ரயில் 2ஆம் ஃபேஸுக்கு 68,000 கோடி இருக்கு. அந்த 68,000 கோடிக்கு நாங்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 34,000 கோடி தமிழ்நாட்டு பங்கை போட்டுட்டார்.
ஒன்றிய அரசு சார்பாக நீங்க உங்க பங்கை போடுங்க. அப்போ காது கேட்கவே இல்லை. எப்பெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கோ, எந்த தமிழர் பிரச்சனை இருக்கோ, வரிகள் பிரச்சனை இருக்கோ, அதுக்கெல்லாம் அப்பெல்லாம் காது கேட்கவே இல்லை. நான் அண்ணாமலை யார் என்று அவர் ஒரு ஜோக்கர், உண்மையில் அவர் கோமாளி தான். இன்றைக்கு யூடியூபை எடுத்துக்கொள்ளுங்க, மீம்ஸ்ன்னு பார்த்தா, ஏன்னா அந்த மீம்ஸ் உலகத்தின் சக்கரவர்த்தி யார் என்றால் அண்ணாமலை தான். அவர் இல்லாமல் ஒரு மீம் வருதா? ஏன் வருது? அவர் பேசுகின்ற பேச்சு. என்ன பேசுறார்? காலையில் ஒண்ணு பேசுறாரு, அண்ணா என்னன்றாரு, நைட் ஒரு வேற பேசுறாரு. அதெல்லாம் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னாரு? அவரை வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தார். அங்கே இருக்கும்போது கன்னடா தான் என் தாய்நாடு, ப்ரௌட் கன்னடிகா சொன்னாரா? அந்த வாய் தானே சொல்லிச்சு, அது வேற வாய். அப்புறம் அந்த நாரவாய் என்ன சொல்லிச்சு? நான் வந்து என் தமிழ் தான் முக்கியம், வேற எதுவுமே இல்லைன்னு அப்படியே வேற சொன்னாரா? நீட் வந்த போது நீட்டை எதுக்குறேன்னு சொன்னது யாரு? அவர் தானே. அதுக்கப்புறம் பேச்சை பார்த்து அந்த வாய் தானே. அப்புறம் அந்த வாய் மாறி என்ன சொல்லிச்சு? வேற வாய், நீட்டை ஆதரிக்கிறேன், ஒருபோதும் நீட் வந்து நீ ஒன்னும் பண்ண முடியாது. விவசாயிகள் சட்டங்கள் வந்த போது என்ன சொன்னார்? ஒரு கம்மா இருக்குங்களா அண்ணா, ஒரு கம்மா கூட எடுக்க முடியாது அண்ணா, நீங்க ஒன்னாம பண்ணுங்க. அப்புறம் என்னாச்சு? சட்டமே ரத்து செய்யப்பட்டதா இல்லையா? அவர் வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசுவார். என் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நிருபர்கள் வாகனத்தில் போயிருக்காங்க. அது என்ன நடந்தது? ஒரு வாக்குவாதம். மிரட்டுன்னு நீங்க அங்க போய் காசு வாங்கினியா, இங்க போய் காசு வாங்கினியா? அதாவது டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லு. அவர் சொல்றது வந்து கதைகள் எல்லாம் இருக்கு. நாங்களாம் ஒண்ணு கேட்டோம், சொத்து கணக்கு நீங்களாம் மற்றவங்க சொத்து கணக்கு போட்டோம், ஏன் சொத்து கணக்கை சொல்றேன்னு சொல்லி. என் கையில ₹1 கிடையாது, என் நண்பர்கள் தான் என்ன பாக்குறாங்க, என் நண்பர் தயவுல தான் நான் வாழ்றேன். ஒரு நண்பர் டிரைவருக்கு சம்பளம் தர்றாரு, ஒரு நண்பர் இதுக்கு காசு தர்றாரு, அது காசு நானா கேட்டேன். எனக்கு சொந்தமா வீடு இல்லை, ஓசி வீட்டுல தான் இருக்கேன், என் வீட்டு கூட நண்பர் தான் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க கேட்கலாம்ல? ஏனென்றால் நீங்கள் உங்கள் தயவால் யாரெல்லாம் மிரட்டுறீங்கன்னு கேட்கலாம்ல? நீங்க ஐடி ரெய்டு வருந்திருப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் அதிகாரத்தில் நீங்க எதுவுமே இல்லை. நாளைக்கு உனக்கு ரெய்டு வரும், உனக்கு இடி ரெய்டு வரும், எப்படி பண்றீங்க? அப்போ அவர் பத்தி நான் என்ன சொல்றேன்? பச்சோந்தி போல் மாறி 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 பேசிக்கொண்டே வராரா இல்லையா? ஒரு பக்கம் அதிமுக உறவுக்கு வந்தா வர தேவையில்லைன்னாரு. ஐயோ வாங்க, எங்க கதவுகள் திறந்திருக்கு, ஜன்னல் யார் சொன்னா? ஒரு காமெடி பீஸ் தானே அது. அந்த காமெடி பீஸை நான் வேற என்னங்க சொல்றது? இதை சொன்னா பிரதமருக்கு வலிக்குது. அதான் முக்கியம். இன்னைக்கு அண்ணாமலை முக்கியமா? இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நாங்க என்ன கேட்கிறோம்? வேலை 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன்னு சொன்னேன்ல மோடி. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துறாங்க? இன்னைக்கு நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் வாங்கினா அவன் ஹிந்தியில தான் பேசுவான், அவனுக்கு தமிழ்னு தெரிய மாட்டேன். எங்க போங்க, ஏர்போர்ட் போங்க, எல்லாமே நீ எல்லாம் கொடுத்துருக்க வேலை எல்லாம் வட இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்ற. அப்ப எங்க ஆட்களுக்கு நாங்க எங்க வேலைக்கு போறது? கேட்டா எக்ஸாம் எழுதணும். நீ எக்ஸாம் எழுதுன்னு போட்டா பார்த்தா அசிங்கமா இருக்கு. யூபியில எக்ஸாம் எழுதுறாங்க, யூஸ்வலா வந்து பிட் அடிச்சு பார்த்துக்கோ. அவங்க என்ன பண்றாங்க? பில்டிங் மேலே ஏறி புத்தகத்தை தராங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணி திருட்டுத்தனமாக பண்ணி ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறது இல்லை. அவங்க பாஸ் ஆகுறாங்க. எங்க மக்கள் பார்த்தீங்கன்னா நீட்டுன்னு சொன்னது எக்ஸாம் பாத்தீங்கன்னா என்னமோ வந்து கொலை செய்ய போற மாதிரி அவங்களை அப்படியே பாடி ஸ்கேன் மாதிரி எல்லாம் கையாலே பண்ணி அவமதித்து அவரு எக்ஸாம் போறதாலே ஒரு ஃபியர் மாதிரி கொண்டு வந்து நீங்க பண்றீங்க. என்னது? அதனால என்ன ஆகுது? எங்களுக்கு வரல. அதனாலதான் சொல்றோம், அண்ணாமலை அவர்களே நீங்க பேசுங்க, மோடி அவர்களே எங்களுக்கு வேலை வாய்ப்பு தாருங்க. நீ வேலை வாய்ப்பு கொடுத்து பேசுறீங்க, நீ ஷோ பண்ற தப்பு இல்லை. எப்படி பாக்குறீங்க வர்ற கூட்டம் அதெல்லாம் பார்த்து என்ன ஜட்ஜ் பண்றீங்க அந்த ரோட் ஷோஸ்? உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நீங்களாம் யங் ஜென்ரேஷன், உங்களுக்கு எல்லாம் இருக்காது. எங்களுக்கெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து இன்டர்நெட் கிடையாது, ஃபோன் கிடையாது. எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சினிமா வந்தால் 6 மாசம்லாம் சினிமா ஓடும், சில சினிமா 1 வருஷத்துக்கு கூட சினிமாலாம் ஓடும். பெரிய வருஷம் வந்து ஜெமினி சர்க்கஸ் இருக்கும் ஐலாண்ட் கிரவுண்ட்ல. அப்புறம் வந்து கிரேட் பாம்பே சர்க்கஸ் இருக்கும். அதான் எங்களுக்கு பெரிய வந்தா வச்சுங்களேன், அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசம் போடுவாங்க. அங்க போய் வந்து பார்த்து சர்க்கஸ் கோமாளிகள், சர்க்கஸ் எல்லாம் பார்க்கறது, விலங்குகள் எல்லாம் பார்க்கறது, எல்லாம் போய் பார்ப்போம். அதை நீங்க திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி சர்க்கஸ் பண்ற. தமிழ்நாடு இதை நல்லது பண்ணிட்டு வாங்களேன். தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர்களை மதிப்பார்கள். எப்போது மதிப்பார்? நேருவை மதித்தார்கள். ஏன்னா நேரு வந்து இங்கு தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்தார். இந்திரா காந்தியை மதித்தார்கள். ஏன்னா இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்க, தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ராஜீவ்காந்தியை மதிச்சாங்க. ராஜீவ்காந்தியும் இங்க தொழிற்சாலை எல்லாம் வேலை வாய்ப்புகளை
பெருகின்ற வகையில் திட்டங்களை கொண்டு வந்தார்கள். மக்கள் நலன் திட்டங்களை மக்கள் பயன்படுகிற வகையில் கொண்டு வந்தாங்க. அதே போல் திரு மன்மோகன் சிங் மீது பெரிய பற்று இருக்காங்க. அவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் இல்லை, அவர் தமிழில் டிராமா போய் பேசுற மாதிரி டிராமாவும் பண்ணல. ஆனா ஏன் மோடியை தமிழ்நாட்டு மக்கள் ஒதுக்குறார்கள்? ஒதுக்குறது காரணம், வெறும் வாயில வடை சுட்டா, நீ சரி வாயில வடை சொல்ற, அந்த வடை நீயே சாப்பிட்டுருல, எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே தரதில்லையே. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்கள் பயனும் வராத போது தமிழ்நாட்டு மக்கள் படித்தவர்கள், அவர்கள் வந்து பெரியார் வழியில் இருந்தார். பெரியார் என்ன சொன்ன, எது இருந்தாலும் ஏன் எதற்குன்னு கேளு. இப்போ நாங்கள் புதுசாக சொல்றோம், பிஜேபிக்காரன் எது சொன்னாலும் கூகுளில் போய் தேடு, அது சொல்ற உண்மையா பொய்யான்னு தெரியும். கையில் ஃபோன் இருக்கு. ஏனால் புழுகு மூட்டைகளாக இருக்குங்கிறார்கள் தவிர வெறும் அவர் பேசுறது அது ஒண்ணுமே வரல. என்ன திட்டம் வந்திருக்கு சொல்லுங்க? இன்னொன்று, சென்னையிலே பறக்கும் சாலை திட்டம் எப்போ மன்மோகன் சிங் காலத்தை கொண்டு வந்தது, அது அப்படியே கடப்பில் போட்டாங்க. என்ன 10 வருஷமா தொடங்கவில்லை, இப்போ தொடங்குறேன்னாங்க. எங்க துறைமுகத்திலிருந்து மதுரை வாயில் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மதுரை வாயில் வந்து சென்னையின் அங்கம், சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள அங்கமா வந்துட்டு, அங்க போக்குவரத்து நெரிசல் அவ்வளோ மோசமா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட தள்ளி போடும். ஆனால் திட்டத்தை என்ன பண்றாங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றது முன்னாடி பூஜை எல்லாம் போட்டு ஒரு நாடகம் போட்டாங்க. தொடங்கவே இல்லை. சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை ராணிப்பட்ட வரைக்கும் அங்கங்க வந்து பாலங்கள் அரை நிர்வாணமாக நிற்கிறது, சாலை போக்குவரத்து நெரிசல் இருக்குது, ஒண்ணுமே செய்யல. இப்ப நான் கேட்க மாட்டோமா? டெலிவர் பண்ணாம வந்து தொடர்ச்சியாக வராங்க, டெலிவர் பண்ணல, ப்ராமிசஸ் எதுவும் கீப் அப் பண்ணல, பட் தொடர்ச்சியாக பிரச்சாரத்துக்கு வராங்க. இல்ல, அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அவங்க ரெடாரிலே இல்ல, அவங்களுக்கு தேவை இந்தி பேசுகின்ற மக்கள். அப்புறம் மீண்டும் மீண்டும் பிரதமர் வந்துட்டே இருக்காரு அப்படின்னா இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும் அப்படின்றது. அவங்க திரைக்கதை எழுதுவதிலே வல்லவர்கள். கண்டிப்பாக இந்திய கூட்டணியை ஜெயிக்க போதும் தெரியும். இப்ப என்னாச்சுன்னா அவங்க என்ன பயனா, வட இந்தியாவில் அவங்க வாக்கு வங்கி சரியா போகிறது, அங்க இருக்கின்ற மக்களை எப்படி ஏமாத்தலாம், அதற்காக என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் வந்து இங்க பார் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில, தமிழ்நாட்டிலே பிஜேபிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கு, அப்போ வந்து அது செல்வாக்கு இருக்கு அது சொல்லி அவங்க திரைக்கதை வசனத்தை எழுதி இயக்கம் செய்து அதில் ஹீரோவா நடிகராக உலகத்தின் மிக சிறந்த நடிகரான திரு மோடி நடிக்கிறார். திமுக மீது யூஸ்வலா ஒரு டெம்ப்ளேட்டான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருக்கும். குடும்ப கட்சி, ஒரு கார்பரேட் அரசுல பண்றாங்க, ஊழல் பண்றாங்கன்ற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக பாஜக தரப்புல இருந்து இல்ல திமுக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இருந்து முன் வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஆளுநர் தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டுல அப்படின்றத டெம்ப்ளேட்டா சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அதுல ஒண்ணு ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு, ட்ரக் கேபிட்டலா மாறிடுச்சு, தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் எல்லாம் போதையில போய் விழுறாங்க, அந்த மாதிரியான ஆட்சியை தமிழ்நாடு கொண்டு போயிட்டு இருக்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டை பிரதமர் வந்து ஒரு முறை இல்ல 2 முறை மீண்டும் இதை சொல்லிட்டே இருக்காரு. எல்லா பொதுக்கூட்டங்களையும் சொல்றாரு. அதன் மூலமாக இந்த எலெக்ஷன்ல ஒரு ஓட்ஸை கேதர் பண்ணலான்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? திரைக்கதை வந்து அவங்க எழுதிவிட்டு அதை எப்படி வந்து செயலாற்றுறது செய்யறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் சொல்லிக்கிறேன். நாங்க வந்து எங்க தேர்தல் அறிக்கை சொல்லுவோம், வந்தால் கேஸ் விலை 500 ரூபாய்க்கு தருவோம், டீசல் விலை 65 தருவோம், பெட்ரோலை 75க்கு தரோம் சொல்றோமா, நீட்டை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்றோம். நீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லலாம்ல, நீ ஓட்டு கேட்க வர அது சொல்லிவிட்டு, அதாவது வேண்டும் என்றே. இப்போ நான் பிஜேபி லிஸ்ட் படிக்கிட்டீங்களா, யார் யார் வந்து அவர் இன்னும் வேணா, நம்ம மத்திய சென்னை பக்கத்தில் தென் சென்னை போங்க, அவங்க தமிழிசை அவங்க எங்க யாருங்க, அவங்க அப்பா யாருங்க, குமரி ஆனந்தன், அவர் அரசியல் கட்சி காங்கிரஸ். தமிழிசை சித்தப்பா யாருங்க, வசந்த், அவர் யாருங்க, காங்கிரஸ் எம்பியா இருந்தார். அவர் மருமகன் யாருங்க, விஜய் வசந்த், பரவாயில்லையா. அதிமுக கேண்டிடேட் யாருங்க, ஜெயவர்தனே. கேட்டா அவர் ஜெயக்குமார், அது வந்து வாரிசே இல்லைன்பாரு. அது சதவீதம் பாருங்க, இது வாரிசு இல்லைன்னா அவர் யார் வாரிசு எடுக்கு அது தெரியல. சரி, உங்க கூட்டணியில் இருக்காரு பெரிய தலைவர் திரு டாக்டர் ராம்தாஸ், அவர் பையன் மாநிலங்களவை உறுப்பினர். இப்ப தருமபுரி யாருங்க நிக்கிறா, அவங்க மனைவி. ஏன் வேற யாருமே இல்லையா? அவர் கேட்டார்ல, உங்க இதுல யாருமே இல்லையா? நாங்க உங்க குடும்பத்தை விட்டா பாமகல வந்து தேர்தல் போட்டியிடுறதுக்கு யாருமே இல்லையா? போங்க, எடுத்துட்டே போங்க. அனுராக் தாக்கூர் யாருங்க, ஜோதி ஆதித்யா சிந்தியா யாருங்க, எல்லாருமே வந்து அவங்க வாரிசு தானே. நான் படிக்கிட்ட உங்க லிஸ்ட்டே சொல்றேன், இதுக்காக வச்சு நாங்கள் ரெடியா வச்சுட்டு இருக்கோம். எஸ்ஆர் பொம்மை கர்நாடக முதல்வர், அவர் பையன் பசுவராஜ் பொம்மை இப்போ அவரும் முதலமைச்சர். பிஎஸ் எடியூரப்பா முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகா, அவர் பையன் மாநிலவை உறுப்பினர் பிவி ராகவேந்திரா. வசுந்தரா ராஜே பையன் துஷ்யந்த் ராஜே. ராஜ்நாத் சிங் என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர்,
அவ பையன் பங்கஜ் சிங் சட்டமன்ற உறுப்பினர். பிறகு கைலாஷ் விஜய் ரக்கியா, அவ பையன் ஆகாஷ் சட்டமன்ற உறுப்பினர். இது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் இருக்கு. பெரிய ஆர்டிகளே பிரிண்ட்ல போட்டிருந்தாங்க யார் எத்தனை பேர் இருக்காங்க. இவர் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்றீங்க, அவங்க கொள்கையை அட்டாக் பண்ணுங்க, பிரின்சிபல் அட்டாக் பண்ணுங்க. இல்ல இந்த ஓன் திட்டத்தை விட என் திட்டம் பெட்டர்ன்னு சொல்லுங்க, நான் பண்ணி இதோட பெட்டரா பண்ணுன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் வேணாம். வெள்ளத்துக்கு நீங்க வந்து நாங்க 6000 ரூபாய் கேட்டோம், உதவி கேட்டோம், தரல. நிவாரணத்தை தமிழக முதல் தமிழ்நாட்டு மூலமாக கொடுத்து விட்டார். நிர்மலா சீதாராமன் பண்ணாங்க அரகண்ட், பொய். அந்த அம்மா வாயை திறந்தாலே பொய், ஆனா அழகா பொய் சொல்லுவோம். அவங்க 5000 கோடி கொடுத்தோம். அப்ப முதலமைச்சர் சொன்னார், நீ எங்க கொடுத்த 5000 கோடி? நாங்க ஏசியன் டெவலப் பேங்க்ல நாங்க வந்து கடன் வாங்கினோம். அந்த ஏசியன் டெவலப் பேங்க் என்ன கடன் வாங்கினாலும் உலக வங்கிகளுக்கு யாரு கடன் வாங்க டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட் வரக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி அவங்க கேரண்டிஸ் தருவாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். நமக்கு 1/2% இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அவங்க 4% சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு வேர்ல்ட் பேங்க் ஜப்பான் லோன் கொடுத்தா கூட பண்ணுவாங்க. ஐயா அப்ப கேட்ட பதில் சொல்லல, நீ கேட்ட அக்யூஸ் பண்ண இந்த மாதிரி யார் நாங்க கொடுத்தோம், அது இப்படி வந்து கேட்காதீங்க. அது பேர் அது 5000 கோடி நாங்க கொடுத்தோம், 900 கோடி நாங்கள் வந்து வெள்ளத்துக்கு கொடுத்தோம். ஏமா 900 கோடி நேஷனல் டிசாஸ்டர் NDRF, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். என்ன பண்ணும் ஸ்டேட்டு, ஒவ்வொரு முறையும் தெரியும், நீங்க வந்து சுனாமி வரும், வெள்ளம் வரும், உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துப்பாங்க. என்ன பண்ணி நீங்க பாதி காசை நேஷனல் டிசாஸ்டர் போட்டு வைங்க, அதை நீங்க தொடக்கூடாது. நீங்க அந்த ஆண்டு செலவு பண்ணலன்னா ஒன்னும் டிசாஸ்டர் செலவு அந்த திருப்பி உங்க ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பங்கு இன்னமும் அவங்க இதை கொடுத்த மாதிரி பேசுறாங்க. நல்லா போய் உண்மையிலே வந்து நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். இது காரணம் யாருன்னா எடப்பாடி. என்ன ஆச்சுன்னா எடப்பாடி இருக்கும் போது அவர்களுடைய கைபொம்மையாக இங்கே ஆனா இப்ப வெளியே வந்துட்டாரு முடிச்சுறேன் தமிழ்நாட்டுக்கு வந்து. அவர் உண்மை சொல்லவென்றால் 2014 ஜெயலலிதா அம்மையார் சாவறார். 2017 இவங்க மிரட்டி கிட்டி உருட்டி கிட்டி ஒரு பிளானை போடுறாங்க. என்ன பிளான்? நிர்மலா சீதாராமனை தமிழகத்தின் முதல்வராக்குவது. ஒரு சீட்டு கூட இல்லாத பாஜக பண்ணாங்க. அது இப்படியோ அது ஒத்துக்காத காரணத்தினால் தான் சசிகலாவை கைது செய்கிறார்கள். அப்படி இப்ப இப்படிதான். ஏன் சசிகலா கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, தலையில ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. மோடி யார் மேல் தலை கை வச்சாலும் அவங்க காலின்னு போயிடுச்சா. அப்போ அதுக்கு ஒத்துக்காததான். எதுக்கு? தமிழகத்தில் சீதாராமனை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள ஒத்துவிக்கிறதால் கோவத்துல பண்ணாங்க. என்னாச்சு இப்போ இன்னைக்கு கேட்டீங்க, இப்பெல்லாம் அலையன்ஸ் இல்லையே. சென்ட்ரல் பார்ட்டிஸே வேணாம், தேசிய கட்சிகளுக்கு புரியவே இல்லை, மாநிலங்களை பத்தி புரியல. மாநில உரிமையினுடைய காவலராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறார். மாநில உரிமைகளை மீட்பதற்காக தான் இந்த தனியா அவங்க பிரிஞ்சு போனது. அதுதான் எல்லா இடத்துலயும் கிளைம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க கேட்ட இடத்துலாம் கையெழுத்து போட்டு, நீட் இடத்துலாம் கையெழுத்து போட்டு, மாநில உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்து விட்டு இப்ப என்னாச்சு? தொடர்ந்து தோல்வியை சந்திச்சோன்னு போய் டீலிங் போட்டு தான் வரீங்க, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு சிறுபான்மையர் வாக்குகள் வராது, நான் தனியா போய் நின்னாதான் சிறுபான்மை கொஞ்சம் ஓரா வரவாது என்னை நம்புவார்கள் சொல்லி இப்போ ஒரு பிளானை போட்டு வந்திருக்காங்க. பண்ணிட்டு இப்போ வந்து பாஜக எதிர்த்து, பாஜக எதிர்த்து பேச மாட்டேன். இவ்வளவு வருஷம் அவங்க கூட்டணி இருந்தா எப்படி எதிர்த்து பேசுறது? ஒரே கேள்வி, ஒரு சாதாரண மனிதனை கேட்கிறேன். பாஜக உடன் எதிர்த்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க? பாஜக இது ஒரு அரசியல் கட்சி எதிர்த்தால் நடக்கும். என்ன ரைட்? இடி, சிபிஐ, ஐடி வருமா? அடுத்து கைது வருமா? மம்தா பண்ணாங்க, கைது வந்துச்சா? பண்ணுவாங்க, உள்ள வந்தா சரி. ஆம் ஆத்மி என்னாச்சு? பிரதமர் முதலமைச்சரே உள்ளதான் இருக்காரு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஹேமந்த் சோரன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க? எங்களை மிரட்டுறதுக்காக செந்தில் பாலாஜி மேல கேஸ், மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு கேஸ் போட்டி, ஏதாவது போட்டி மிரட்டு. நாங்க அதுக்கு கவலையே படத்தில்லை. இப்பொழுது அதிமுக தைரியமாக அவர் உறவுகளை அறுத்து வந்து திமிரா பேசுறாங்க. ஒட்டுமில்லை உறவும் இல்லாம பேசுறாங்க. ஒரு ரெய்டு, ஒரு அரெஸ்ட், பேருக்கு என்ன பண்றாங்க? ஐயோ தப்பா போச்சுங்க, நீ வேணா விஜயபாஸ்கர் சும்மா தொட்டு போயிட்டீங்க, அந்த மாதிரி இருக்கட்டும், நீ பாவலா காட்டிட்டு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை எதிர்த்தா எனக்கு தெரியும். ஏன்னா பாஜக போன சென்ற மாதிரி நோட்டாவோட கஷ்டப்பட்டு ஈக்குவல் பட்டதுக்கு லோ பண்ணாங்க. அதிமுக இல்லாவிட்டால் அவர்கள் சரிந்து விடுவார்கள். ஏன் அன்புமணி ராமதாஸ் ஏன் போய் வந்து பாமக வந்து பாஜக அவர் அதிமுக பக்கம் போகிறதா இருந்தார். திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு அமித்ஷா கிட்ட இருந்து, ஒரு போன் கால், ஃபால் இன் லைன் ஆர் தி இடி வில் பி தேர்.
ஆனா நீங்க பரிசுத்தமான தலைவர் மோடி தான் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு, சீனியர் ராமதாஸ். அது எத்தனை பொட்டி போச்சுன்னு தெரியலையே. அதாவது இப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 2009 இருந்து பொட்டி பக்கம் தான் போறாங்க. அவங்க சின்னத்தை மாற்றணும், மாம்பழ சின்னத்திலிருந்து பொட்டி சின்னமா மாற்றினா நாங்கள் பொருத்தமாக அவர்கள் இருக்கும். இது மாதிரி ஒன்று நீ பாருங்க, இன்றைக்கு அதிமுக விட்டு வரும்ன்றாங்களே, இன்னைக்கு ஏன் மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக இருக்குது. ஒருத்தர் கூட வேலை செய்யலையே அதிமுக. மறைமுகமா எல்லாமே பாஜக வேலை செய்யறாங்க. ஏன் வேலுமணி என்ன பண்றாரு? வேலுமணி அங்கே அண்ணாமலைக்கு தானே வேலை செய்யறார் மறைமுகமாக. சிங்கே ராமச்சந்திரன் மேடையெல்லாம் சவால் விட்டுட்டு இருக்காரு. எங்க இருக்காரு அவர் கோயம்புத்தூர் வேட்பாளர். இப்போ படுத்துட்டாராம நான் கேட்கிறேன். இல்லையே, நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், பண்றாங்க, பேசுவது ஓகே, ஆனால் செயல்பாடு நாங்க கிரவுண்ட்ல இருக்கும் போது பார்க்க எங்களால் நேரடியாக பார்க்க முடியும். அதிமுக வேலை செய்யறதுல பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எங்கெங்க பாஜக நிக்கிறதோ அங்கெல்லாம் பாஜக ஆதரவாக அதிமுகவே வேலை செய்யும். இதுல இருந்து என்ன தெரியுது? கள்ள உறவு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை நாங்க பாக்குறோம். சிறுபான்மையினர் பார்க்க மாட்டாங்களா? அவங்க வீழ்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு நாள் நீங்க ஏமாத்துவேன்? அங்க ஒரு பார்ட்டி இருக்கு, SDP இருக்கு. அவங்க எடப்பாடி அவருக்கு சிறுபான்மை காவலர்னு சொல்றாங்க. அவரை வைத்துக் கொண்டு கூட்டங்கள் போடுறாங்க. அவர் திண்டுக்கல்ல வேட்பாளரா நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவங்க செய்கின்ற நாடகத்துக்கு அவர்களை SDPI பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது SDPI தெரியுமோ தெரியாதோ என்பது எங்களுக்கு அவர்களுக்கே வெளிச்சம். அவர்களை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். கூட்டணி தொடர்பாக பேசும்போது தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை முனை போட்டி நடக்குது? உங்களுக்கும் அதிமுகவுக்குமா இருமுனை போட்டியா? உங்களுக்கு அதிமுக பாஜகவுக்கு மும்முனை போட்டியா? இல்ல உங்களுக்கு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழரா? 4 முனை போட்டியா? எங்களுக்கும் அதிமுக நேரடி போட்டி, நோட்டாவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி. ரெண்டு களம் இரண்டாக. நாம் தமிழர் சொல்லவே இல்லை, லிஸ்ட்லயே இல்லையா? 30 லட்சம் வாக்குகள் வாங்கிருக்காங்க சட்டமன்ற தேர்தல். ஒவ்வொரு முறையும் அதாவது வீண் பேச்சு பேசி எதற்கும் பயன்படாத உருப்படாத சப்ஜெக்ட பேசி அவர்கள் பாஜகவின் சி டீம், A டீம் பாஜக, B டீம் ADMK, C டீம் அவங்க எப்பயுமே இப்படித்தானே. நீங்க பார்த்து ஒவ்வொரு முறையும் தேர்தலில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டுகளை பிரிப்பதற்காக ORCS இருக்காரு, அவர் நிற்க சொல்லுவாங்க. அவர் யாருக்குன்னு கூட்டணியே போட்ட இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் இடத்துல அவர் என்ன செய்வார்? ஓட்டுகளை பிரிப்பார். அங்க பாஜக கட்சிக்கும். ஆனால் இதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் ஓட்டை பிரிப்பது. தமிழ்நாட்டுல திமுக எதிர்த்தா உடனே பாஜகவினுடைய B டீம்னு சொல்லிடுறாங்க, C டீம்னு சொல்லிடுறாங்க. ஏன் திமுக எதிர்த்தாலே எங்களுக்கு இந்த முத்திரை ஏன் கொடுக்கப்படுது? அவங்க மட்டும் கூட்டணி வச்சாங்கன்ற விமர்சனம் வைக்கப்படுது. திமுக கொள்கையில் உறுதியா இருக்கு. சிறுபான்மையரை காப்பாற்றுவது, சிறுபான்மைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் முதல் ஆளாக எதிர்ப்பதும் நாங்க தான். ஒன்னும் சொன்னா CA பில் வந்தது. CA பில்லை எதிர்த்து நாங்க தான் பேசணும். முதல் எதிர்த்தது திமுக தான். மோடி அமித்ஷாவை பார்த்து அவர் சொன்னார், நான் இஸ்லாமியன் காவலர் இருந்தார், சாத்தான் வேதம் மோதின்னு மூஞ்சி பார்த்து நாங்க சொன்னோம். ஆனால் லோக்சபால எங்களுக்கு பலம் இல்லை, ஈஸியா பாஸ். ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபால எப்படி 3 வாக்கு வித்தியாசத்தில் அந்த CA சட்டம் நிறைவேறலாம். ஆனால் அஇஅதிமுகவும் அன்புமணி ராமதாஸும் ஒழுங்காக எதிர்த்து வாக்களித்தால் 7 ஓட்டுல தோத்தரும். இந்தியாவே பற்றி எறிந்த ஒரு சட்டம், இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்து டெல்லி கலவரம். துரோகம் பண்ணது யார்? நான் குத்துவேன், முதுகுல குத்துவேன், கிழிப்பேன், ஐயோ சாரிப்பா நான் மருந்து போட்டு விடுறேன், அப்போ தெரியாம பண்ணிட்டு ஏத்துப்பீங்களா? செய்யற டேமேஜ் எல்லாம் நீங்க பண்ணீங்க. கொள்கையில ஏன் உறுதியா இருக்கணும், இருக்க மாட்டேன்றீங்க. நாங்க இருக்கோம்ல, கொள்கைக்காக ஆட்சியை நாங்கள் எழுந்திருக்கோமா இல்லையா? அதுதான் ஏன் மக்கள் திமுகவை விரும்புகிறார்கள். கலைஞராக இருக்கட்டும், திரு MK ஸ்டாலின் எடுத்த கொள்கையில் பிசிறு அளவு கூட நாங்கள் மாறுவதே இல்லை. தவறா? எஸ் சார், ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட குடும்ப அரசியல் ஊழல்னு டெம்ப்ளேட்டான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னேன். அந்த போதைன்ற குற்றச்சாட்டை இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய டேக் என்ன சார்? இந்தியாவின் போதை வருகின்ற தலைநகரம் தான் குஜராத். அகமதாபாத்ல இருக்கின்ற அங்க துறைமுகம் அதானி போர்ட் தான் அதிக கோடிக்கணக்கில் அங்கதான் வருது. பாகிஸ்தான்லதோ எல்லாமே அங்கதான். அங்கிருந்துதான் இந்தியாவுக்கு முழுவதாக இருக்கிறது. பார்த்தீங்க என்றால் இதுல நாங்கள் போதை பொருளுக்கோ போதை பழக்க எதிரானவர்கள். இதை முழுமையாக நாங்கள் ஆதரிப்பதில்லை. முழுமை இன்னும் இது சொல்றீங்களே, இப்போ CR விஜயபாஸ்கர் என்ன வழக்கு? போதைப் பொருளை அவரே அங்கீகரித்து அதில் வந்த பணத்தை எடுத்துதான் வழக்கு. அந்த மாதிரி எங்க அமைச்சர்கள் மீதோ யார் மீதோ இல்லையே. யார் தவறு செய்தாலும் நாங்கள் என்ன பண்றோம்? நடவடிக்கை இமிடியட்டா அவங்களை கட்சி விட்டு
நாங்கள் நினைக்கிறோம். நீ திரைவாரிகள் நீ என்ன செய்கிறது எங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. தெரிந்தால் அடுத்த நிமிடம் அவர்களை செய்வோம். என்ன பண்றாங்க, இதுக்கு டெம்ப்ளேட் கதையை கத்துறது, ஊன்னு கத்துறது. தேர்தல் முடிட்டோம், தேர்தல் வரைக்கும் கத்துவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவர் அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் போதைப் பொருட்களை இங்க ஒரு ஜார்ஜ் என்ற அப்போதைய கமிஷனர் வச்சு பண்ணாங்க இல்லையா? அரசாங்கமே பண்ணுச்சு. இதான் நடவடிக்கை எடுத்தாரா? விஜயபாஸ்கர் கட்சியை விட்டு தூக்குனாரா? இது மக்களுடைய அக்கறையின் மீதுல இருந்து வர்ற குற்றச்சாட்டு கிடையாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் தான். நீங்களே சொல்றீங்க பொலிட்டிக்கல் அட்டாக். சொல்லும் போது நாங்க என்ன பதில் சொல்லணும்? அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கதையை வசனத்தை எழுதுறாங்க பாஜக. அது ஒரு டீம் வச்சிருக்காங்க, ரூம் போட்டு யோசிக்கிறது சொல்றீங்களா? ரூம் போட்டு யோசிச்சு பண்றாங்க. அங்கேயே அவங்க வேலையை வந்து இதான் ரூம் போட்டு உடனே எல்லா நியூஸ் சேனலும் போடணும், ஃபோன் வந்துடும். போட்டா நீ பாருங்க, அது ரிமோட் எடுத்து சேனலை மாற்றி மாற்றி பாருங்க. ஒரு கதை வந்தால் அதே கதை தான் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி. அது ஒரு ஸ்பெல்லிங் கூட மாறாது, அதாவது ஒரு டிக்ஷன் கூட மாறாது. அதே மாதிரி எல்லா தமிழ் சேனல்ல சில சேனலை தவிர மற்ற எல்லா சேனலும் பயம். ஃபோன் பண்ணி சொன்னா அதே போடுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒழிக்கணுமோ ஊழல் ஊழல் ஊழல்பாங்க, அதே தான் வரும். இதான் மாறு. நம்ம என்ன பண்றோம், நியூஸ் சேனல் ஒரு நியூஸ் சேனலுக்கும் இன்னொரு நியூஸ் சேனலுக்கும் மாற்று கருத்து. அதை நீங்க செய்தியை உங்க கோணத்தில் பார்க்குறீங்க, ஒன்றுத்து வேற கோணத்தில் பார்ப்பேன். அது மாதிரி இல்லையே, ஒரே கோணம் தானே, ஒரே ஆங்கிள் தானே. பாஜக என்ன நினைக்கிறதோ அதானே. அதே மாதிரி செய்தித்தாள் இப்படி தானே வருது. செய்தித்தாளில் அவங்க என்ன செய்தியை போடுறாங்களோ அதானே வருது. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களா? அதுக்கப்புறம் போயிடுச்சா? தேர்தல் பத்திரம் வந்துச்சு. தேர்தல் பத்திரம் வந்தோடனே என்ன பண்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள கொண்டு வர்றாங்க. தேர்தல் பத்திரம் பத்தி நீங்க என்ன யாராவது பேசுறீங்களா? அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சா? பிஎம் கேஸ் இருக்கு, யாராவது பேசுறீங்களா? இவ்வளவு காசு 8500 கோடி ரூபாய் பாஜக வந்திருக்கு. சரி, எப்படி வந்திருக்கு ஆராய்ச்சாங்களா? 1 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் கம்பெனி. நீ கம்பெனி ஆரம்பிச்சு 6 மாசம் தான், அது 1 லட்ச ரூபாய் தான். நீ எவ்வளவு கொடுக்க முடியும் உன்னால? 10,000. நீ சரியில்லை, ஒரு பிசினஸ் பண்ண தெரியல. அவங்க 100 கோடி கொடுத்திருக்காங்க. என்ன கம்பெனி மூடிட்ட, உனக்கு காசு தர முடியுமா? 100 கோடி கொடுத்திருக்க. மூடின கம்பெனில இருந்து ஊர் பேர் தெரியாது. இது அப்படின்னா பின்பலத்தில் யார் இருக்கும், அந்த கம்பெனி பின்பலத்தில் யார் இருக்காங்க? அதானியோ அம்பானியோ டாட்டாஸோ. ஏன்னா அவங்க தான் பயன்பெற்று இருக்காங்க. ஒன்று சொல்றேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா டாட்டாஸுக்கு வித்தாங்க, வேற யாருமே கிடையாது. வேற யாருக்கு பிட் பண்றதுக்கு யாருமே இல்லை. எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 16,000 கோடி, 16,000 crores. அதற்கு அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா? 66,000 கோடி. ஏன்னா ஏர் இந்தியா கடன்ல தீர்த்தாதான் 16,000 கோடி அவன் எடுத்து போனான். ஸோ 66,000 கோடி கடனை தீர்த்தது ஒன்றிய அரசு. இப்போ நான் பேசினேன், ஏமா 66,000 கோடி கொடுக்கல, 16,000 கோடி ஒண்ணும் இல்லை இந்திய அரசுக்கு. அதை கொடுத்து நீங்களே நடத்திட்டு போலாமே இல்லையே. ஏன்னால் அதுல இருந்து பிஎம் கேர் ஃபண்டுக்கோ இல்ல தேர்தல் பத்திரத்துக்கு எவ்வளவு தெரியும்? நேரடியாக டாட்டான்னு வராம இந்த மாதிரி பினாமி கம்பெனிகள் மூலம் வந்துருக்கு. அதை ஆராய வேண்டாமா? சிஏஜி ரிப்போர்ட் நீங்க சொன்னீங்களே, 2G ஸ்கேம், சிஏஜி ரிப்போர்ட் 1,20,000 கோடி பெருசா போட்டு ஜீரோலாம் போட்டீங்களே, போட்டாங்களே. 7,5 லட்சம் கோடி சிஏஜி தானே? ஆமா, சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்கல. என்ன சொல்றாங்க, ஒரு நெடுஞ்சாலையை போடுவதற்கு 1 கிலோமீட்டருக்கு 40 கோடி ஆகும். நீங்க 240 கோடி ரூபாய் செலவுப்படுங்க. அது என்ன மாதிரி நெடுஞ்சாலை? தங்கத்துல போடுறாங்களா? அதே மாதிரி வந்து வீட்டு பிரதமர் வீடு பயன்படுற ஸ்கீம், ஒரே ஆதார் கார்டுக்கு 7 லட்சம் வீடு கொடுத்துருக்காங்க லோன். எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒன்று செத்து போனவங்க ஆதாருக்கெல்லாம் லோன் வந்திருக்கு. அப்போ யார் கையாடல் நடந்திருக்கா இல்லையா? பொதுவாக என்ன பண்ணுவாங்க, சிஏஜி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணோன்னு அது வந்து பார்லிமெண்ட்ல பண்ணோன்னு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். இந்த மாதிரி நாங்கள் குறைகளை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நிவர்த்தி செய்திருக்கு. உடனே என்ன பண்ணோம், இந்த மாதிரி திருக்குனா சிபிஐ என்கொயரி பண்ணணுமா, இடி என்கொயரி பண்ணணுமா? யாரை என்கொயரி பண்ணோம்? பிஜேபி என்கொயரி பண்ணணும், பிரதமர் என்கொயரி. ஒண்ணுமே இல்லையே. இது எதிர்கட்சிக்குன்னா ஓடி பாஞ்சி எட்டி அப்படி ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிக்கிறல்ல, அரெஸ்ட் பண்றல. இதை சிஏஜி ரிப்போர்ட் பண்ணி நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? கேட்கறது தப்பா? ஏன்னா பொதுமக்களா கேட்குற, ஒரு சாதாரண மக்களா கேட்குற. உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அது எனக்கு வந்தா அது எப்படிப்பா? இது நியாயமா? இதுதானே கேட்குறோம். தலைவர் ஸ்டாலின் சொல்றார், இந்த கரப்ஷன் யூனிவர்சிட்டிக்கு யாரு சான்சலர்னா திரு மோடி. அழகாக இவ்வளவு பண்றாரு. சில சமயம் என்னாகுன்னா நீதிமன்றங்கள் சென்றாலும் அவர்களும் சாதகமாக தான் வருது. அது எப்படி வந்து யாருக்குமே தெரியல.
இன்னும் பேசவும் முடியல. ஏன்னா அந்த நீதிபதிகளுக்கு யாருக்கு சாதகமாக தீர்ப்பு தராங்களோ அவர்களுக்கு உயரிய பதவிகளை அரசாங்கம் வழங்குகிறது. அப்ப தப்பு இல்லையா அது? அமைப்புகளே கரப்டா வர காலத்துல இருக்கும். வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால உயர் நீதிமன்ற ஜட்ஜு தீர்ப்பு எல்லாம் பாஜக ஆதரவாக கொடுத்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் கூலிங் ஆஃப் இல்லை. இன்னைக்கு ராஜினாமா செய்யற, நாளைக்கு போய் அடுத்த நாள் போய், அப்போ என்ன சந்தேகம் வருது. அதாவது சில பேர் வந்து அது நியாயமா பண்ற மாதிரி கொஞ்சமாச்சும் நடிக்கப்பா. நீ நியாயம் பண்றியோ இல்லையோ, நியாயம் அது பண்ற மாதிரி நடிக்க பிரிட்டன். மக்களுக்கு நம்பிக்கை போகுது. மக்கள் என்ன பண்றாங்க? என்னப்பா அரசாங்கம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, போலீஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு நியாயமாக இருப்பார்கள். சிபிஐ இருக்கு, இடி இருக்கு, இன்கம் எல்லாம் நியாயமாக பார்த்து யாரை பண்றீங்க? ஒருத்தனை ரெய்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பண்றீங்க. அஜித் பவார் இருக்கார், அவர் மீது 1200 கோடி ஊழல். அவரை ஊழல்வாதி எல்லாம் சொன்னாங்க. அவர் என்ன பண்றாரு? தேசியவாத காங்கிரஸ் அங்கேருந்து பிஜேபி கூட்டணி சேர்றார். இன்று மகாராஷ்டிராவுடைய நிதி அமைச்சர்னா அவர் தான். பிரஃபுல் பட்டேல் இருக்கார், அவர் மீது 4 கேஸ் சிபிஐ கேஸ். அவர் தான் இந்த கூட்டணிக்கு பண்றார். சிபிஐ கேஸ்லாம் ரத்து செஞ்சிருச்சு. யாரெல்லாம் இவங்க பக்கம் வராங்களோ அந்த கேஸ்லாம் அப்படியே முடக்காம போகுது. யாரும் வரலையோ அவளை மிரட்டி பண்றாங்க. இப்படி பண்ணா என்னாச்சு? நீங்க பார்த்து ஆதர்ஷ் கேம்னு பெரிய இது மற்றது ராணுவ வீரர்களான கட்டணம் கட்டுவது ஊழல். அதுல தான் வந்து ஒரு சௌவான்னு சிஎம் அவர் ராஜினாமாவும் செஞ்சார். என்ன பண்றார்? அவர் பேர் சிபிஐ கேஸ் இருக்கு. மிரட்டி காங்கிரஸை விட்டு வெளியே வரைச்சு இப்ப பாஜக நிற்கிறார். அப்போ உங்க கூட யாராவது வந்தால் நீ வெளியே, நான் பிஜேபிக்கு எதிராக இருந்தால் நான் ஊழல்வாதி, கைகள்லாம் கரை பயப்படுது. ஆனால் பிஜேபி கூட்டணி வைத்துக் கொண்டோ பிஜேபிக்கு சேர்ந்ததால் வாஷிங் பவுடர் நிர்மாவை போட்டு நீங்கள் சுத்தம் செய்து பல பார்க்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, கேட்கறாங்க, ஏங்க உங்க இதுல வந்து சிபிஐல இருக்க கேஸ் இருக்கா? எல்லாம் 9-10 கேஸ் இருக்கு, எல்லாரும் வராங்க. யாரு வேண்டுமானாலும் இப்படி பாஜக வரலாம், கேஸ் இருக்க வரலாம், யாரு வேண்டுமானாலும் வரலாம். இது என்ன? இது என்னது? நான் கேட்கிறேன், ஒரு பக்கம் சொல்றேன்ல, ஊழலுக்கு எதிரானவர், தவறுக்கு எதிரானவர். ஆனால் உங்க கூட இருந்தா நான் என்ன வேணா பண்ணலாமா? அதான் அந்த தவறான பாதையா சொல்றீங்க. அதான அதை நாங்க கண்டிக்கிறோம், இருக்கோம். மக்கள் பாக்குறாங்க. உடனே மக்கள் வந்து சும்மா வந்து அப்படி இல்லை, இதெல்லாம் அவங்க உள் மனசுல வந்து பதிது. என்ன இப்படி பண்றாங்களே, அநியாயம் பண்றாங்களே, அதானே கேட்கிறோம். நாங்க யாருக்கு எதிரானவர்கள்? எந்த மொழிக்கும் எதிரானவர்கள்? எங்க மொழி தமிழ் மொழியும் வளர. உலகத்தை இந்தியாவில் முதல் செம்மொழி எது? தமிழ். 2004 நம்ம கொண்டு வந்தோம், கலைஞரால் கொண்டு வந்தோம். அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதமே செம்மொழியாக வருது. பிறகு தெலுங்கு வந்தது, கன்னடம் வந்து எல்லாம் வந்து. இப்ப என்ன சொன்னோம்? செம்மொழியை ப்ரொமோட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அந்த மொழியை கல்ச்சரை தமிழுக்கு எவ்வளவு பண்றாங்க? ஆண்டு 68 கோடி. அது தமிழ், தெலுங்கு, மலையாளத்துக்கெல்லாம் 68. ஆனா இங்க வந்தாலும் தமிழ்ல பேசுறாரு, திருக்குறள் சொல்றாரு, கேளுங்க. ஆனா சமஸ்கிருதம் எவ்வளவு? 688 கோடி. 2011 சென்சஸ் படி வெறும் 23,000 பேர் தான் சமஸ்கிருதத்தை தான் தாய்மொழியாக சொல்றாங்க. அதுக்கு நீ வந்து 608 கோடி மற்ற மொழிகள் எல்லாம் பண்ண என்ன அர்த்தம்? நீ கேட்ட கேள்வி. இங்க வந்தால் தமிழ் அதான் நாங்க வர டெலிபிராம்டர்ல பார்த்த இந்தியில எழுதியிருக்க வார்த்தைகளை திருக்குறளை படிச்சுட்டு வணக்கம் சென்னை என்ற எல்லாம் பண்ற, வேஷ்டி கட்டிக்கிற எல்லாம் பண்ற. தமிழுக்கு என்ன பண்ண? தமிழ் என் தாய்மொழி இல்லாத மிகுந்த வருத்தமான. சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? தமிழ் மக்களுக்கு என்ன பண்ண? இது ஒரு திட்டம் சொல்லுங்க. இந்த 10 ஆண்டுகளில் என்ன செஞ்சிருக்க? ஒன்றிய அரசின் திட்டங்களை எய்ம்ஸ் மதுரையில் 2019 அடிக்கல் நாட்டினாங்க. இந்த அடிக்கல் நாட்டின ஒரு கல்லோட முடிஞ்சு போச்சு. அங்க இருக்க மாணவர்கள் எங்க படிக்கிறாங்க? ராமநாதன் மாவட்டத்தில் படிக்கிறாங்க. அது கொடுமை என்னன்னா, அங்க படிக்கிறாங்க மாணவர்கள். அந்த மாணவர்கள் படிச்சு 5 ஆண்டுகள் பிடிக்கும் போது இந்த எய்ம்ஸ் கட்டிடத்துக்குள்ளே கால் வச்சிருக்கவே மாட்டாங்க. கொடுமை இல்லையா? பறக்கும் சாலை திட்டம் ஒண்ணு எங்க இதுல வந்து எலிஃபென்ட் கேஸ் பிரிட்ஜ் நாங்கள் 6-7 வருஷமும் போராடி கட்டோம். இந்த பக்கம் கார்பரேஷன் பிரிட்ஜ். ஆனால் ரயில்வே பிரிட்ஜ் வந்து பகுதி வந்து ரயில்வேஸ் இழுக்கிறாங்க 5 வருஷமா இழுத்தாங்க. நாங்க கார்பரேஷன் 2 பக்கம் விட்டோம். அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் பண்ணாங்க. சரி, திறக்கலான்னா என்னை எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் திறக்கக்கூடாது, ஏன்னா பிரதமர் திறக்கணும். அவங்க சொல்றாங்க பிரதமர் திறக்கிறதுக்கு என்ன 2 பக்கம் திறக்கணும், ஒரு பாதி திறந்தா அவங்க நான் நீ திறக்கதே ஆக வேண்டும், தடுத்து நிறுத்தினாங்க.
ஏன்னா எழும்பூரையும் துறைமுகத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம். நானும் அமைச்சர் திரு சேகர் பாபு அதை கையில் எடுத்து இன்னைக்கு திறந்து விட்டோம். பொதுமக்களுக்கு பயன்பெறட்டும். என்ன நெரிசல் மெட்ரோ ரயில் பண்ணலாம்ல. இன்னைக்கு மெட்ரோ ரயில் பண்ண நம்ம பெரிய பிரச்சனை. வட சென்னையில் இருக்கவங்க தென் சென்னைக்கு போகணும். தென் சென்னையில் இருக்கவங்க ஸோ யார் மாட்டிட்டு முடிக்கிறா? மத்திய சென்னையில் இருக்கின்ற சாலைகள் எல்லாம் நெரிசல் இருக்கு. இது மாதிரி போட்டா மெட்ரோ போட்டா அப்புறம் யார் வரப்பாரு? எல்லாம் ஈஸியா போவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க சொந்த வீட்டை விட்டு விருப்பம் இல்லை. வாடகை வேற இடத்துல போய் வாடகை வீட்டு இருக்குது, அவங்க விருப்பம் கிடையாது. இது மாற்றுகின்ற நிலைமை தான் இருக்கு. இது ஒன்றுக்குமே ஒன்றிய அரசு நமக்கு உதவுவதில்லை. நடுவில் நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த வார் ரூம் அவங்க தொடர்ந்து ஆப்ரேட் ஆகிற விதம்லாம் சொன்னீங்க. அந்த வார் ரூம் அட்டாக்ஸ்க்கு நீங்களும் ஆளானீங்க. ரிமெம்பர் நீங்க வந்து ஹிந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவங்களை கொச்சையா பேசிட்டீங்க, பானிபூரி விற்கிறார் அப்படின்லாம் பேசுறீங்கன்ற மாதிரியான விமர்சனம் வைக்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நீங்க டிஎம்கேல குறிப்பாக உங்க 3 பேர் மீது தொடர்ச்சியாக அந்த வார் ரூம் அட்டாக்ஸ் நடந்துச்சு. அதை இப்ப எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஏன்னா நான் பேசுனது 2019. நான் என்ன சொன்னேன், அவன் என்ன பண்ணிட்டான், எடுத்தவன் வேலை இல்லாம என்ன பண்ணிட்டான், டக்குன்னு எடுத்துட்டு அவசரத்துல அவன் வந்து என்ன, ஏன்னா அவங்க வந்து நிதிஷுக்கு கேள்வி கேட்கிறான், என்ன ஹிந்தி கத்துக்கணும். நிதிஷை கூட்டணியில் பிரிப்பதற்காக தான் அது செய்யப்பட்டது. ஓகே, இப்பவே இந்த விவகாரம் அவன் கதை வசனம் இதுக்காக ஒண்ணு யூஸ் ஆகும், டைவர்ட் பண்ணும், உங்களை வந்து திசை திருப்பதான் வரும். நாங்க ரெடி, உனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப நீ இதான் பண்ண போறது தெரியும். நான் உனக்கு நீ விழுற மாதிரி நான் பேசுறதே இல்லை. நாங்க என்ன சொல்றோம், சமத்துவன்றோம். சமத்துவம் என்ன? பிறப்பால் நீ உயர்ந்தவர், பிறப்பால் நீ தாழ்ந்தவர், அதனால் உனக்கு கிடையாது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? சமநிலை. எங்களுக்கு என்ன கேட்கிறோம், கல்வி 2000 ஆண்டுகளை எங்களை படிக்கவே விடல. எங்களை படிக்க விடு. படிக்க வைத்தால் ஒற்றுமொத்தமாக தமிழ்நாடு, ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்து? பெரியாரும் மன்னாவும் கலைஞரும் ஸ்டாலின் படி தானே சொல்றோம். இன்னைக்கு ஏன் வந்து சொல்றோம், இந்த அரசு கல்லூரி படிக்க காசு, காலேஜ் இன்ஸ்டிடியூட் பண்ணு, எதுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, நம்ம பசங்க படிச்சாலே போதும். நம்ம பசங்க படிச்சுட்டா அதுக்கப்புறம் அவர்களை தடுத்து நிறுத்த யாரால் முடியாது. வெற்றியின் உச்சத்திற்கு சென்று விடுவார். அதான் அது அவங்க என்ன இதை சொல்லுங்க, நான் கேட்டேன், இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. சமத்துவத்தை பின்பற்றுகிறார்கள் கேட்டால் பேசவே மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்களோ அதுதான் அனைவரும் சொல்லுவார்கள். அதை வந்து விவரமாக விளக்கமாக யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த சமத்துவ பேச்சு இப்போ நடக்கல. பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில், ஸ்டாலின் காலத்தில் நானும் அதை பற்றி பேசுறேன். திரு உதயநிதியும் அதே சமத்துவத்தை பற்றி தான் பேசுறேன். சமத்துவம் வேண்டும் என்பது தவறா? சொல்லுங்க. நீ என்னை விட உயர்ந்தவன் இல்லை பிறப்பால் கேட்பது தவறா? நான் இப்போ நீங்க பிறப்பால் நீ உயர ஜாதி, நான் கீழ் ஜாதி, அப்போ நான் உங்க அடிமையா இருக்கணுமா? குலத்தொழிலே நான் பண்ணணும், நீ மட்டும் மற்ற தொழிலாம் பண்ண ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாரும் இன்னைக்கு அமெரிக்கா வளர்ந்துருக்குன்னா அவங்க இந்த ஜாதி பார்க்கல. எல்லாரும் இப்படி கம்பல்சரியா படிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் படிக்கும் போது என்ன ஆகுது, தானாக ஒரு நாடே முன்னேறுகிறது. நீங்க என்ன பண்றீங்க, பெண்கள் படிக்கக்கூடாது, என்ன அவங்க படிக்கக்கூடாது, அதே மாதிரி நீ வந்து சூத்திரன் படிக்கக்கூடாது, உயர் ஜாதி மட்டும்தான் படிக்கணும். என்ன ஆகுது, நாடு வளர்ச்சி பெறாது. இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் ஆணும் பெண்கள் 2 படிக்கிறாங்க. இந்தியா உள்ள பெண்கள் ஜனத்தொகை 43% பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. அப்படி அது தமிழ்நாடு முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறது. இப்போ இந்த தொகுதிக்கு வரலாம் சார். ஹிந்தி ஓட்டர்ஸ் கொஞ்சம் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி உங்களுடையது. இப்போ அந்த இடத்துல வந்து கடந்த முறை சேகர் பாபு ஹார்பர் தொகுதியில நிற்கும் பொழுது அவர் அந்த இடத்துல அவருக்கு பெருசா ஓட்டு விழல. அப்போ வினோத் பி செல்வம் தான் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு பாஜக சார்பில், அவருக்கு நிறைய வாக்குகள்லாம் போனது. இந்த முறை நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. இந்த முறை ஹிந்தி பேசுற வாக்காளர்கள்ட்ட நீங்க என்ன பிரச்சாரங்களை முன் வச்சீங்க? இந்த முறை உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய மாற்றமாக முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஒரு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு மாமன்ற உறுப்பினராக திமுகவின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார் திரு ராஜேஷ் ஜெயின் அவர்கள். ஏனென்றால் நான் கொடுத்த சரி, அதாவது எங்களுக்கு வந்து நாங்கள் ஜெயின் மக்களை வேறு மாநிலத்து மக்களாக பார்க்கல. சென்னையில் வந்து அவர் குடியிருந்து காலங்காலம் குடியிருப்பவர்களை நாங்கள் சென்னை வாசிகளாக பார்க்கிறோம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா தெரியல, அவங்க வந்து அவங்க மொழியில யார் பேசினாலும் அவங்க தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ ஸ்மிருதி இரானி வருவாங்க, இல்லை அனுராக், யாராவது பெரிய தலைகள் வந்து இந்தியில பேசும். இப்போ நம்மளா ஹிந்தி தெரியாது, ஆனால் வந்து இவருக்கு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஒரு வெற்றியை பெற்றுடும்ன்ற மாதிரியான பார்வை மக்களிடையே பரவலா இருக்கு. பட் நீங்க ஒரு பார்லிமெண்டேரியனா ஒரு பேன் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியா முழுக்க மனநிலை என்னவா இருக்குன்னு நீங்க உணர்றீங்க? ஏன்னா யாராலையும் அதை கணிக்கவே முடியல. ஊடகங்கள் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க, மக்கள் அங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரியல. தொடர்ச்சியாக வர ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் 334 சீட்ஸ் கிட்ட என்டிஏ ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் தொடர்ச்சியாக தேசிய ஊடகங்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு பார்லிமெண்டேரியனா நீங்க இந்த பாலிடிக்ஸை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், என்னவா இருக்கு இந்திய மக்களினுடைய மனநிலை?
அதாவது இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருக்கு. நான் ஏன்னு சொல்றேன், முதல்ல 400 சீட்ஸ் வந்து பிஜேபி ஜெயிக்கணும். ஆமா, இப்போ 342 குறைஞ்சு போச்சு. ஏன் பிஜேபி இந்திய கூட்டணி வெல்லும்னா, அனைத்து மாநிலங்களும் எங்கெங்கே மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கம்மியான இடத்தில் நிற்குது. பெருந்தன்மையுடன் அவர்கள் போட்டி போடல. இந்த மாநிலத்திலே நாங்கள் பெரிதாக இல்லை, எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், எங்கெங்கே அவர்களுக்கு பலம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் குறைத்த எண்ணிக்கையில் இருக்கிறார். ஸோ அதனால என்ன, மாநில கட்சிகள் வலிமையோடு இருக்கிறார். அந்தந்த மாநில கட்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறும்போது என்னாகுது, பாஜகவோட எண்ணிக்கை குறைய போகிறது. பாஜக எண்ணிக்கை குறைந்தால் இந்திய கூட்டணியின் எண்ணிக்கை உயரப்போகிறது. கண்டிப்பாக 300க்கு மேலான சீட்டுகளை இந்திய கூட்டணி வென்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும். கண்டிப்பாக அது மத நல்லிணத்துக்கான நல்ல கூட்டணியாக அமையும். பாஜக பிரச்சாரத்துல ஒரு பிரச்சாரம் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆதரவாளர், நாங்க வந்து சிஎஸ்கேனுடைய ஆதரவாளர்னு. அது மட்டும் உங்களுடைய கிரிக்கெட் என்பது இந்தியாவின் உயிர் மூச்சு மாதிரி. குறிப்பாக தோனி ரசிகர் கூட்டம் எல்லை கடந்து இருக்கு. அது இந்தியாவில் நான் தோனி ரசிகர், சிஎஸ்கே ரசிகர். கடந்த முறை 3 லட்சம் வாக்குகள் மேல வித்தியாசத்துல வெற்றி பெற்றீங்க. இந்த முறை எப்படி டர்ன் அவுட் ஆகுதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக சென்ற முறை விட அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும். நன்றி. உங்களுடைய பிரச்சாரத்துக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.